இப்ப இருக்கிற நிலைப்பாடுகள்ல இருந்து கொஞ்சம் மாறினாங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்றேன். ஆனா இவரு பண்ற அரசியல் வந்து காப்பி ரைட் மாதிரி தெரியுது. நடிக்கிறதுலாம் கிடையாது, வந்து 1 மாசம் தான் ஆகுது. அதுக்கப்புறம் ஸ்கிரீன் பிளே அப்படிலாம் சொல்லுவாங்க. ஏன்னா நடிகர் இவரு, நடிகரா வரவரு நடிகருக்கு எழுதி கொடுத்து பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையான ரீசன் என்னன்னா, எழுதி கொடுத்து பேச தேவையில்ல, எதையும் பண்ண தேவையில்ல. நீங்க நினைக்கிறது என்ன சட்ட மசோதா எடுத்துன்னு வராங்களோ அதை மட்டும் பார்த்து படிச்சீங்கனாலே போதும். எல்லாத்தையும் பார்த்து படிக்கணும்னு அவசியம் இல்லையே. அவர் எல்லாத்தையும் பார்த்து படிக்கிறாருன்றதுனால தான் மக்கள் நம்ப மாட்டாங்க. என்ன சட்ட மசோதா கொடுக்குறாங்களோ அதை மட்டும் பார்லிமெண்ட்ல அவன் என்ன கொடுக்குறானோ அதை மட்டும் பார்த்து படிச்சா பரவாயில்ல. நீங்க எல்லாத்தையும் பார்த்து படிச்சீங்கன்னா ஸ்கிரீன் பிளே தான் சொல்லுவான், நீங்க டேரக்டர் யாரோ பண்றாங்கன்னா சொல்லுவான். புதிய அரசியலுக்கு தான் வழிவகுத்துக்கிறீங்க, இல்லைன்னு சொல்ல. மாற்றத்தை முன்னா நீங்க வேணா ஏத்துக்குங்க. ஆனா வந்து எத்தனை வந்த ஆள் யாருன்னு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும்ல. இவரோட பின்புலம் என்னன்னு தான் கேட்பாங்க. இப்ப சாதாரணமா ஒரு இன்டர்வியூ வரீங்க, நீங்க ஒரு நியூஸ் லேட்டரு, உங்களுடைய பின்புலம் என்னன்னு கேட்காம கேட்க மாட்டாங்களா? ஒரு ரெசியூம்னாலே பின்புலம் தான் என்னன்னு தானே அர்த்தம். அப்ப இவர் பின்புலம் என்ன? சினிமா துறை தானே, சினிமா துறை மட்டும்தானே, அதை மட்டும்தானே பேஸ் பண்ணி வராரு. அப்ப இவருக்கு விமர்சனம் அதிகமா தான் இருக்கும். ஏதான் ஆகணும் சார், அது எல்லாருமே பண்ணலாம் சார். அது வந்து சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்களுக்கு பதவி கொடுத்துக்கிறாங்க, உங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிள் இருக்கு. நீங்க முதலமைச்சர், சிஎம், இவ்வளோ பொறுப்புகள் இருக்கிறவரு, நீங்க போய் பார்த்து தான் ஆகணும். நான் பார்க்காம வீட்லயே இருந்தேன்னா பதவிக்காக வந்துருமா? அது சாதாரண ஒரு குடும்ப தலைவருக்கு ஒரு ரேஷன் கார்டு வாங்குறதுக்கு எவ்வளவு பெரிய ரெஸ்பான்சிபிள் கொடுக்குறீங்க. ஒரு சிஎம்னா அதுக்கான ரெஸ்பான்சிபிள் கொடுத்தானே ஆகணும். நீங்க என்ன 1 மாசம் ஆயிடுச்சுன்னா நீங்க சட்ட மசோதா எடுத்துன்னு வந்ததெல்லாம் கரெக்டுங்க, நான் இல்லைன்னா சொல்ல. சட்ட மசோதா மட்டும் பார்த்து படிங்க, மொத்தமாவே பார்த்து படிக்காதீங்க. எல்லாரும் கேள்வி கேட்பாங்க, அதான் உண்மை. எல்லாத்தையுமே பார்த்து படிக்கிறீங்கன்னா அப்ப உங்களுக்கு யார் எழுதி கொடுக்குறான்னு தான் கேட்பான். நீங்க டைலாக் ரைட்டர் கிடையாது இல்ல, அதான் அவன் சொல்றாங்க. ஏன்னா உங்களுடைய வாழ்வியல் எது? சினிமா துறையிலேருந்து வந்திருக்கீங்க. உங்களை விமர்சனங்கள் அதிகமாக பண்ணுவாங்க, உங்கள் விமர்சனங்கள் அதிகமாக இருக்கும். என்ன விமர்சனம் பண்ணாலும் அதுக்கு பதில் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். உங்களுடைய ரெஸ்பான்சிபிள் பதில் கொடுத்து தான் ஆகணும். உங்களோட பதவி என்ன? முதலமைச்சர்ன்ற பதவி இருக்குது இல்லை. அரசியல்னா என்ன? சேவை மனப்பான்மையோட வரணும்னு தானே சொல்கிறீங்க. உங்களை சேவை மனப்பான்மையோட நீங்கள் வாங்க, இல்லைலாம் சொல்ல. நீங்கள் சேவை செய்து தான் வந்துக்கிறீங்கன்றதுலாம் நான் சொல்லவே இல்லை. உங்கள் பதவிக்கான பொறுப்புகள் என்னவோ அதை மட்டும் நீங்கள் சரியாக பண்ணுங்க. நீங்கள் எல்லாமே பண்ணுறீங்க, இல்லைன்னு சொல்ல. 1 மாதம் தான் ஆயிருக்குது, 2 மாதம் தான் ஆயிருக்குது, அதெல்லாம் யாருமே கேட்கல. எத்தனை வந்த சட்ட மசோதா மட்டும் பார்த்து படிங்க. உங்களுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் பார்த்து படிக்காதீங்கன்னு சொல்கிறேன். அதுதான் இதுலேயே முழு அர்த்தமும் புரிஞ்சிருக்கும். இப்போ நீங்க கேக்குறீங்கல்ல, அரசியல் அமைப்புடைய மிகப்பெரிய சட்டங்கள் என்னென்ன மொத்தமாவே சொல்ல முடியாதுல்ல, புரியுதுங்களா? அதுக்கு தானே வக்கீல்னு ஒருத்தர் படிக்கிறாரு, ஜட்ஜின்னு இருக்கிறாரு. உங்களுடைய கோட்பாடுகளும் கொள்கைகளையும் நீங்க முதல்ல உள்வாங்குங்க, நீங்க முதல்ல ஏத்துக்குங்க. அதுக்கப்புறம் எங்களை வந்து நீங்க வந்து சொல்லுங்க. நீங்க ஏத்துக்கவே இல்லைன்னா, நீங்களே ஏத்துக்க முடியலன்னா வெறும் பாடம் மட்டும்தான் படிப்பேன், பரீட்சை இன்னொருத்தவங்க எழுதுவானா? எப்படியும் எழுதுவான். பாடம் படிச்சவங்க தானே பரீட்சை எதனா பாஸ் மார்க் வந்தா தானே நீங்க வந்து இது பண்ண முடியும். ஸ்கூலுக்கு பண்றீங்கன்னா அதோட உங்களுடைய விளம்பரம் சார். அஜெண்டான்னு தெரியும்ல, இந்தியாவோட அஜெண்டா என்ன? டோட்டல் இந்தியாவோட அஜெண்டா என்ன? 3 வேளை சாப்பாடு அஜெண்டா. அது எவனும் விளம்பரம் பண்ணது இல்லைல்ல. ஏதாவது ஒரு நியூஸ் சேனலுக்கு இல்லை, ஏதாவது ஒரு பிட்டு யூடியூப்லயாச்சும் நீங்க 3 வேளை சாப்பாடுக்காரனா சொல்லுங்க பாரு, இந்த அரிசி நல்லா இருக்குதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதான். நீங்க சொல்றதுக்கு கருத்து என்னன்னா, காமராஜரை எடுத்துன்னு வந்து வைக்கிறீங்க, எம்ஜிஆர் எடுத்துன்னு வந்து வைக்கிறீங்க, இதெல்லாம் கரெக்டு, நான் இல்லைன்னு சொல்ல. இவருடைய போட்டோ வைக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு இப்ப அதிகாரம் கிடையாது உங்களுக்கு. இது முன்னாடியே பண்ணிருக்கணும்ல. நீங்க முன்னாடியே பண்ணதான் ஒரு அஜெண்டா முன்னாடி நிறுத்துறாரு. அவரோட அஜெண்டா என்ன? நான் என்ன கேட்கறேன்னா, அவரோட அஜெண்டா என்ன? அஜெண்டானா அவருடைய குறிக்கோள்கள் என்ன? அவரோட குறிக்கோள் என்ன? கோட்பாடு என்ன? இதான அரசியல்.
என்ன குறிக்கோளோ என்ன கோட்பாடோ அதை நீங்க முன்னாடி நிறுத்தணுமா இல்லையா? நீங்க அதையே பார்த்து தான் படிக்கிறீங்க. அப்ப நாங்க என்ன பண்ண நாங்க உங்களை எப்படி இது பண்ணது? செய்தியாளர்களை சந்திக்க மாட்டாருன்னு இல்லை, சந்திக்க மாட்டார் சார், சந்திக்க மாட்டாரு சார். அது உங்களுக்கு எப்படி சொல்றது? உங்களுக்கு நல்லா தெரியும்ல. இதுவரையிலும் இருந்த நியூஸ் லேட்டர்ல முதல் கொண்டு இதுவரையிலும் இது முதல் கொண்டு இதுக்கு முன்னாடி இந்த அரசியல் அமைப்பு அரசியல்வாதிகள் முதல் கொண்டு யாருக்கு முதல்ல பேட்டி கொடுத்தாங்க? இல்ல, நான் அவரை சொல்ல, பொதுவாகவே அரசியல் முன்னாடி இருந்த தலைவர்களுக்கு எல்லாருமே யார் வந்து கொடுத்தாங்க? எதில் கொடுத்தாங்க? எந்த ஒரு அடிப்படையில் அவங்க பேட்டி கொடுத்தாங்க? அவங்களுடைய நியூஸ் சேனலு, அவங்களுடைய நியூஸ் மக்கள் முதல்ல கொடுத்தாங்க. இவருக்கு என்ன நியூஸ் மக்கள் இருக்காங்கன்னு நீங்க சொல்லுங்க. விஜய்க்கு என்ன நியூஸ் மக்கள் இருக்கிறாங்க? விஜயோடைய நியூஸ் சேனல் கூட விட்டுருங்க. ஏன்னா சேனல் ஆரம்பிச்சா அது ஒரு தனி டிபார்ட்மெண்ட் போகும். இவருடைய செய்தியாளர்கள் யாரு? தான் சார் அவருடைய பதவி காலம் சார் இருக்கு சார், அவரோட பதவி காலம் இருக்கு, புரியுதுங்களா? அந்த பதவிக்கு நம்ம வந்து நீ பேட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்க தான் போயிட்டு அவருக்கு வந்து 10 வாட்டி மனு போட்டாலே கொடுக்க மாட்டான், கேட்டை வந்து தண்ணி விட மாட்டான். 10 வாட்டி 10 வாட்டி இல்லை சார், 2 வாட்டி கொடுக்க முடியுமா? 5 வாட்டி கொடுக்க முடியுமா? 100 வாட்டி கொடுத்துருக்கோம் நாங்களாம் எங்க ஊர்ல, கொடுக்க மாட்டான்ல. நீங்க நியூஸ் சேனல்ல அவர் பதவி காலம் இருக்கிறவரை நீங்க போய் கேட்டுனதான் இருக்க முடியும். உங்களுக்கு உங்களை அலக்கழிச்சுனே தான் இருப்பாரு. அவர் பதவி காலம் அழகினதுக்கு அப்புறம் அவர் தருவார். இதுக்கப்புறம் தான் நடைமுறையில வரணும். இவரோட சட்டங்கள் திருத்தங்கள்லாம் எதுவும் நாங்க கேட்கல. இவரோட குறிக்கோளும் கோட்பாடும் வெளிப்படையா சொல்லுங்க தான் கேட்கிறோம். இவரோட குறிக்கோள் என்ன? அவ்வளவுதான், புரியுதுங்களா? நீங்க வெறும் சிட்டியை மட்டும் எடுத்தீங்கன்னா உங்க வீட்டு தெருவு மட்டும் தான் பார்ப்பீங்க. நான் என்ன டீட்டெயிலாக சொல்ல தேவையில்ல, வெறும் தெருவு மட்டும் தான் பார்ப்பீங்க. இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க தெரியும்.